வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ராப்பரா கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான். அதையே இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, இந்த கூகுள் ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தகவல் சேகரிக்க, சர்வே நடத்த, குவிஸ் அல்லது ஆன்லைன் எக்ஸாம் வைக்க, பிசினஸ் ஆர்டர் எடுக்க, இப்படி நிறைய விஷயங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த கூகுள் ஃபார்மை எப்படி நீட்டா, ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதல்ல உங்க பிசில குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணினதும் மேல டாப் ரைட் சைடுல உங்க ஜிமெயில் அக்கவுண்ட்க்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற கூகுள் ஆப்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல கூகுள் ஃபார்ம்ஸ் எங்க இருக்குன்னு தேடி அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப கூகுள் ஃபார்ம்ஸுக்கு என்டர் ஆனதும் முதல் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். பிளெயின் ஃபார்ம், ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ், கூகுள் கிரியேட் பண்ணி தந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை எடுத்தும் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம பேசிக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது எப்படி என்பதை காட்ட போறதுனால பிளாங்க் ஃபார்மை செலக்ட் பண்ணி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த பிளாங்க் ஃபார்மை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணினதும் அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிரியேட் பண்ண போற கூகுள் ஃபார்முக்கு ஒரு டைட்டில் வைக்க போறோம். இப்போ நான் பண்ண போறது ஒருத்தருடைய பர்சனல் டீடைல்ஸ் எடுக்கிற ஃபார்மா இருக்கிறதால நான் பர்சனல் பயோடேட்டான்னு டைட்டில் வைக்க போறேன். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை எதுவானாலும் வச்சுக்கலாம். இந்த டைட்டில் தான் அனுப்ப போற எல்லாருக்கும் முதல்ல ஷோ ஆக போகுது. ஸோ தட் மேலே லெஃப்ட் சைடில் அன்டைட்டில்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க டைட்டிலை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதும் அதே டைட்டில் கீழே ஃபார்ம்லையும் ஷோ ஆகும். ஸோ தட் அடுத்தபடியாக நம்ம வச்ச டைட்டிலை நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ண போறோம். அதுக்காக முதல்ல அந்த டைட்டிலை முழுசா செலக்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் போல்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இட்டாலிக் பண்ணுவோம். அண்டர்லைனும் போடுவோம். ஸோ இப்படி நமக்கு வேண்டிய ஸ்டைலில் டைட்டிலை டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம ஃபார்மோட ஸ்டைலையும் டிசைனையும் சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்காக மேலே டாப்ல ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ரைட் சைட்ல ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதை பாருங்க. அதுக்குள்ள ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், பேஜ் கலர் இவை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் முதல்ல நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ண போற ஃபாண்ட் சைஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கடைசியில் பேஜ்க்கு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கிரீன்ல வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த கலரா இருந்தாலும் அதையே வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம ஃபார்முக்கு ஒரு பிக்சர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு சூஸ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுக்குள்ள தீம்ஸ், அப்லோடு, போட்டோஸ் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல தீம்ஸ்னா கூகுள்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பல கேட்டகரியில நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு பிடிச்ச ஒரு இமேஜை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்லோட்னா பிசியில் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன். ஸோ தட் நான் இப்போ தீம்ல இருந்து ஒரு பிக்சர் சூஸ் பண்ணி யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் இப்போ தீம்ஸ்ல போய் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்சர்ட் பண்ணின அந்த இமேஜ் நம்ம ஃபார்ம்ல ஷோ ஆகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கைஸ், நீங்களும் வேண்டும்னா தீம்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பிக்சரா எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்க பிசியில் இருக்கிற போட்டோயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை வைக்க போறோம். அதாவது நாம கலெக்ட் பண்ண போற டேட்டாடாஸ் என்னன்னு சொல்லும் ஒரு சின்ன விளக்கமாக அது இருக்கணும். ஸோ நான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை ஆல்ரெடி வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதை காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது போல நீங்களும் உங்களுடைய ஃபார்ம் சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கூகுள் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்டா நேம் கொஸ்டின் ஆட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி வரணும் அப்படின்னு இங்க தான் செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இதுல ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸஸ், டிராப் டவுன் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிய கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு லைன்ல தான் வரப்போகுது. ஸோ அதனால ஷார்ட் ஆன்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா கீழே நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப் பண்ற இடம் வரும். அங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட் ஆஃப் பர்த்னு டைப் பண்றேன். இனி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எந்த ஃபார்மேட்ல வரணும் அப்படின்னு டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணின பிறகு கொஸ்டின் கீழே மந்த், டே, இயர் ஆட் பண்ற ஆப்ஷன் வந்திருக்கு. அடுத்து கீழே பாருங்க 3 டாட்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணினா டிஸ்கிரிப்ஷன், இன்க்ளூட் டைம், இன்க்ளூட் இயர்னு 3 ஆப்ஷன் வரும். நமக்கு எது வேணுமோ அதுக்கு டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்துக்கும் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷன், டேட், மந்த், இயர், டைம் எல்லாமே ஷோ ஆகும் பாருங்க. ஆனா எனக்கு இன்க்ளூட் இயர் மட்டும் போதும். அதனால மற்ற டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ டேட், மந்த், இயர் மட்டும்தான் ஷோ ஆகும். ஓகே, இப்போ வரை ஆட் பண்ணின கொஸ்டின்ஸ் எல்லாம் சரியா வந்திருக்கான்னு ஒரு டெமோ பார்க்கலாம். அதுக்கு டாப்ல ஐ மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா நம்ம ஆட் பண்ணின எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரீவியூல தெரியும். ஓகே, மறுபடியும் ஃபார்முக்கு வருவோம். இப்போ ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு, அது ரிக்வயர்டு. அதை ஆன் பண்ணுங்க. ரிக்வயர்டு அப்படின்னா கட்டாய கேள்வி. அதாவது ஃபார்ம் ஃபில் பண்றவங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்காம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போக முடியாது. இப்போ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணினதும் அந்த கொஸ்டின் பக்கத்துல வர ரெட் கலர் ஸ்டார் வரும். அந்த ஸ்டார் இருந்தா அது கம்பல்சரின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து அட்ரஸ் கொஸ்டின் ஆட் பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் பெரியதாக வரும். அதனால பேராகிராஃப் ஆப்ஷன் செலக்ட் பண்றது பெட்டர். நெக்ஸ்ட் ஜெண்டர் கொஸ்டின் ஆட் பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் மேல் அல்லது ஃபீமேல் தான். அதனால மல்டிபிள் சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஸ்டின் கீழே பாருங்க, ஆப்ஷன் வந்திருக்கும். அதுல மேல் டைப் பண்ணுங்க. அப்புறம் ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபீமேல் டைப் பண்ணுங்க. மல்டிபிள் சாய்ஸ்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாங்குவேஜஸ். ஒருத்தருக்கு ஒண்ணுக்கு மேல லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கலாம். அதனால இதுக்கு செக் பாக்ஸஸ் சூட்டபிள். செலக்ட் பண்ணிட்டு தமிழ், இங்கிலீஷ், சின்ஹாலான்னு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்றவர் 3ஐயும் தெரிஞ்சா 3ஐயும் டிக் பண்ண முடியும். இப்ப நாம இந்த கொஸ்டின் ஆட் பண்ணின பகுதியை ஒரு டெமோவா பார்க்க போறோம். மேல டாப்ல இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இங்க பாருங்க, நாம ஆட் பண்ணின கொஸ்டின் ஷோ ஆகுது. இதுல 3 லாங்குவேஜஸ் ஷோ ஆகும். இதுல நமக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அவை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இதுக்கு டிராப் டவுன் செலக்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்ல மேரிட், அன்மேரிட்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் ஆட் பண்ண போறோம். ஃபைல் அப்லோட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்ல போறோம். அதுக்கு கொஸ்டினா எஜுகேஷன் டைப் பண்ணி ஆன்சர் டைப்பா ஃபைல் அப்லோட் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல அலோவ் ஒன்லி ஸ்பெசிபிக் ஃபைல் டைப்ஸ்னு ஆப்ஷன் வரும். அதுல டாக்குமெண்ட், பிடிஎஃப், இமேஜ், ஆடியோ, வீடியோ மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எந்த டைப் ஃபைல் அக்செப்ட் பண்ணணுமோ அதை டிக் பண்ணிக்கலாம். கீழே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஒருத்தர் எத்தனை ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அங்க செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் ஆப்ஷன் இருக்கும். இது நம்ம எவ்வளவு சைஸ் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நான் இங்க 10 மெகாபைட் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதையும் ஒரு ப்ரீவியூ பார்த்துக்கலாம். மேல டாப்ல இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனா டாக்குமெண்ட் ஆட் பண்ற இடம் ஆட் ஃபைல்னு ஷோ ஆகும். இப்ப அதை கிளிக் பண்ணினா உங்க டிவைஸ்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் ஷோ ஆகும். நீங்க உங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரேட் யுவர் ஸ்கில்னு ஆட் பண்ண போறோம். இதுக்கான ஆன்சர் டைப்பா ரேட்டிங் செலக்ட் பண்ணுவோம். அத்தோட நாம எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட்டிங் எவ்வளவோ 5 6 அதையும் இங்க செட் பண்ணிக்குவோம். ஓகே, இது முடிஞ்சதும் நெக்ஸ்ட் क्वेश्चन ஆட் பண்ணுவோம். அதுக்கு லாங்குவேஜ் லெவல்னு வைப்போம். இதுக்கு ஆன்சர் டைப்பா மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எந்த லெவல்ல இருக்கு, பேசிக்கா, மிட்டா, ஹைட்டான்னு கேட்க போறோம். क्वेश्चन கீழே ரோஸ் மற்றும் காலம்ஸ்னு 2 ஆப்ஷன் வரும். ரோஸ்ல லாங்குவேஜஸ் டைப் பண்ணுவோம். காலம்ஸ்ல பேசிக், மிட், ஹைன்னு லெவல் டைப் பண்ணுவோம். இதோட ப்ரீவியூ இப்படி தான் இருக்கும். இதுல ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒரு லெவல் மட்டும்தான் டிக் பண்ண முடியும். ஓகே, அடுத்த क्वेश्चनல மல்டிபிள் ஆன்சர்ஸ் செலக்ட் பண்ணிற மாதிரி ஒரு क्वेश्चन ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு செக் பாக்ஸ் கிரிட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளா கேம்ஸ்னு ஒரு क्वेश्चन ஆட் பண்ணிக்குவோம். கீழே ரோஸ்ல ரன்னிங், லாங் ஜம்ப்னு போட்டுக்குவோம். காலம்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட், ப்ராவின்ஸ், நேஷனல்னு போட்டுக்குவோம். இதுல எத்தனை ஆன்சர் வேண்டுமோ அவ்வளவையும் டிக் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நாம இந்த கூகுள் ஃபார்ம் ஐ செக்ஷனா ஸ்பிளிட் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபில் பண்ணினதும் நெக்ஸ்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அது போல கிரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு ரைட் சைடுல இருக்கிற இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா கீழே செக்ஷன் 2ன்னு வரும். அதுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நாம முதல் பேஜ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ப்ரீவியூல பார்த்தா நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இப்ப நாம கிரியேட் பண்ணின கூகுள் ஃபார்மை பப்ளிஷ் பண்ணலாம். டாப்ல பப்ளிஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல பப்ளிஷ் கிளிக் பண்ணினா ஃபார்ம் லைவ் ஆகிடும். அதுக்கப்புறம் காப்பி ரெஸ்பாண்டர் லிங்க்னு வரும். அதுல காப்பி கிளிக் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம லிங்க் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க ஃபில் பண்ணின டேட்டாவை எப்படி பார்க்கறது, அதுக்கு ரெஸ்பான்சஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்க எல்லாரோட டீடைல்ஸ், அட்ரஸ், ஜெண்டர், லாங்குவேஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இமேஜ் எல்லாம் இண்டிவிஜுவலா பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, இதை எக்ஸல் ஷீட்டா டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். சோ கைஸ், இப்ப நாம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல ஒரு கூகுள் ஃபார்மை ப்ராப்பரா எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே காமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பயனுள்ள வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Meet you in the next video. Bye bye.